ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை திருச்செந்தூர் கோயிலில் போய் தான் எடுத்தோம். ஃபேமிலியோடு போயிருந்தோம். விடிய காலை 4 மணிக்கே வண்டி பிடிச்சி போய் அங்கே ஒரு 9 மணி 10 மணி டைம்லலாம் போய் சேர்ந்துட்டோம். சேர்ந்து போய் ஃபஸ்ட்டு மொட்டை போட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவன் தான் முடி எடுக்கிறாங்கன்னு தெரியாமல் அழகாக காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தான். பாப்பா அழாமல் இருந்தான். ரொம்ப பயமாக இருந்துச்சு, அழுவானோ அப்படின்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் அழாமல் இருந்தான். லைட்டாக லாஸ்ட்டு முடிவில் கொஞ்சம் சிணுங்கினான். அதை எங்கள் யாரையுமே காமிச்சு கொடுக்கல. அவனை அப்படி ரிட்டன் திருப்பினதுமே நாங்கள் யாருமே தெரியாததுனால கொஞ்சம் அப்படி பயந்து லைட்டாக சிணுங்கினான். மற்ற மாதிரி ரொம்ப அழாமல் இருந்தான். யாரெல்லாம் திருச்செந்தூர் கோயிலில் போய் முடி எடுத்திருக்கீங்க? எனக்கு வந்து திருச்செந்தூர் கோயிலில் போய் முடி எடுக்கணும்னு ரொம்ப நாளாகவே ஆசையாக இருந்துச்சு. நான் அதனால் வயிற்றில் பாப்பா இருக்கும்போதே நேர்ந்திருந்தேன். என்னோடய பாப்பாவுக்கு 3 மொட்டையுமே திருச்செந்தூர் கோயிலில் தான் வந்து போடணும் அப்படின்னு நேர்ந்திருந்தேன். ஃபஸ்ட்டு மொட்டையும் போட்டுட்டேன், செகண்ட் மொட்டையும் போட்டுட்டேன். செகண்ட் வளர்ந்த முடியும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு, பாப்பாவுக்கு ஒரு 4ஆவது மாதம் இருக்கும்போதே ஹேர் வந்து கொஞ்சம் நிறைய வளர்ந்துட்டு, அப்போ வந்து தலையெல்லாம் ரொம்ப விசர்க்க ஆரம்பிச்சிட்டு, அப்போ சரி ஒரு செகண்ட் மொட்டையும் போட்டுடலாம் அப்படின்னு போய் செகண்ட் மொட்டையும் போய் போட்டுட்டோம். இனி 3ஆவது ஒரு மொட்டையும் இருக்குது. அதுவும் திருச்செந்தூருக்கு தான் போகணும். செகண்ட் வாட்டி எடுக்கும்போது எந்த மாதிரி நாங்கள் எடுத்திருந்தோம்னா, ஃபஸ்ட்டு வாட்டியே நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பாப்பாவுக்கும் 3 பேருக்கும் முடி எடுக்கிறதாட்டு தான். எனக்கு வந்து முடி கொஞ்சம் கட் பண்ணி விடணும், அவங்களும் பிள்ளையும் வந்து மொட்டையாக அடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அது ஃபஸ்ட்டு வாட்டி பண்ண முடியலை. அப்போ சரி 3 மொட்டை உண்டுல, அதில் வந்து ஏதாவது ஒரு மொட்டை அடிக்கும்போது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்து, இப்போ செகண்ட் மொட்டை அடிக்க போகும்போது ஹஸ்பண்டும் மொட்டை அடிச்சிட்டாங்க. நானும் கொஞ்சம் முடி கட் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கும் மொட்டை அடித்து விட்ருந்து. செகண்ட் வாட்டி போகும்போது ஃபேமிலியோடு போகலை, நானும் ஹஸ்பண்டும் பாப்பாவும் மட்டும் போனது மாதிரி போனோம். செகண்ட் மொட்டை அடிக்கும்போதும் பரவாயில்ல, பாப்பா அழாமல் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ரொம்ப சேட்டை பண்ணலை. அப்புறம் அவங்க அப்பாவும் முடி எடுத்தாங்க. அவங்க ஃபுல்லாக மொட்டை அடித்ததுக்கப்புறம் நானும் என்னோடய ஹேரை கட் பண்ணிக்கிட்டேன். நான் கட் பண்ணுறத வந்து வீடியோ எடுக்கலை. அப்படி 3 பேருமே முடி எடுத்துக்கிட்டு கடலில் போய் கொஞ்ச நேரம் குளித்தோம். கடலில் குளித்ததுக்கப்புறம் நாழிக்கிணறுன்னு ஒரு கிணறு உண்டு. அந்த கிணத்துல போயும் குளிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கிணத்துலையும் குளிச்சுட்டு அப்படியே முருகரப்பனை போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலில் கொஞ்ச நேரம் அமைதியாக அப்படி கொஞ்ச நேரம் உள்ளே இருந்துக்கிட்டு வெளியே வரும்போது யானை நின்றுச்சுது. அவங்கக்கிட்ட எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்புறமா கடையில் போய் சாப்பிட்டுட்டு கடலில் கொஞ்ச நேரம் அப்படி இருந்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். யாருக்கெல்லாம் திருச்செந்தூர் கோயில் ரொம்ப பிடிக்கும், திருச்செந்தூர் கோயிலில் போய் யாரெல்லாம் போய் நல்லா ஜாலியாக குளிச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட கமெண்டில் சொல்லிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.